இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி. அப்ப இந்த சத்தம் யாருக்கு கேக்கு? சகையுக்கு. உடனே சகையு சந்தோஷமா இருந்தான். இப்ப டக்குன்னு அந்த இடத்துல நிக்கிறான். எப்படி இயேசுவை என் வீட்டுக்கு என்ன செய்யணும் கூட்டிட்டு, உடனே தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்து அறிக்கை பண்றான். நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையா திரும்ப என்ன பண்றேன்? இது எங்க இருந்துங்க வந்துச்சு? இதே இது இயேசு இல்லாம அவங்க சகைவை பார்த்து பாவின்னு சொல்லியிருந்தா 4 போர்ச்சவனை கூப்பிட்டு 2 குடுப்பு கொடுறா, ஆயக்காரன் நான் தலைவன் என்ன பார்த்தேன். ஆனால் இயேசு நின்னதுனால சகையு தன்னுடைய குறைவுகளை உணர்ந்தார். அவருடைய தவறுகள் எல்லாம் சரி செய்யப்படுகிறது. என் ஆஸ்தியில பாதியை வித்து நான் என்ன பண்ணிடுறேன்? ஏழைகளுக்கு. என்னுடைய தவறுகள் நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு அது இடரெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? உங்களை பத்தி இவங்க தப்பா என்ன பண்ணக்கூடாது? பாவியான மனுஷனிடத்துல அவர் தங்கும்படி போனாருங்கிற அந்த கெட்ட பேரு உங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம். ஆனா அவர் பாவிகளுக்கு சிநேகிதன்கிறதுல மாற்றமே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பிரைஸ் காட். அடுத்து சொல்றாரு இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய். இயேசு கூட நடந்தார்னா, இயேசுவோடு கூட நாம நடந்தோம்னா நீங்கள் நானும் பாவியா இருக்க முடியாதுங்க. அது ஏதோ டெம்பரரியாக கொஞ்சம் தூரத்துக்கு வேணா இருந்திருக்கலாம். எது வரையும்? மரத்துல இருந்து கீழே இறங்கி அந்த ஆட்கள் பேசுகிற இடம் வரைக்கும் அப்படி இருந்துச்சு. ஆனால் நின்று தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து சகையு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய். இன்னும் நல்லா சொல்ல போனா இயேசு பாவியின் வீட்டுக்கு போகல, ஆயக்காரருக்கு தலைவனுடைய வீட்டுக்கு போகல, ஆபிரகாமுடைய குமாரனுடைய வீட்டுக்கு போறார். இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய வீடும் அது ஆபிரகாமின் குமாரனுடைய வீடாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த அளவுக்கு கொண்டு போறாருன்னா, சகை வீட்டுக்குள்ள போறதுக்கும் அவர் தயங்கலை. பிரைஸ் காட். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கையை தட்டி அவர் நம்ம வீட்டில் வந்து இருக்கிறதும் நடக்கு. நம்மளை கூட்டிட்டு போய் அவரோட கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்காராம். என்ன மகிமையை கொடுத்திருந்தா அவரோடு கூட போய் சிங்காசனத்தில் உட்கார முடியும். இன்னைக்கு நான் சொல்றேன், உலக மனிதர்கள் இல்லை பிசாசா இருக்கட்டும், உங்களை எங்கே தான் தூக்கி போடணும்னு நினைப்பான்? குப்பைக்குள்ளதான். இவங்க குப்பைக்குள்ளே கிடக்கணும். ஆனால் தேவனோ உங்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோட உட்கார செய்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். இதெல்லாம் நீங்க நல்லா உண்மையா ஏற்றுக்கொள்ளும் போது, ஆமா இதுதான் தேவனுடைய குணாதிசயம். நான் குப்பையில் இருப்பதல்ல, ஓ நான் அவரோடு கூட சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பதுதான் தேவனுடைய பூரணமான சித்தம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் ஒரு கைகளை தட்டி ஒரு ஆர்ப்பரிப்போடு ஒரு பரவசத்தோடு நீங்கள் இதை அங்கீகரித்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது. அதை எந்த மனிதனும் தடுக்க முடியாது.